ஒரு நிலைமின்காட்டியின் உள்ளே உள்ள உலோக இலைகளில் மின்னூட்டங்கள் சேர்வதன் விளைவு என்ன? ஏ. இலைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். பி. மின்னூட்டத்தை குறிக்க இலைகள் நகரும். சி. நிலைமின்காட்டி ஒரு காந்தமாக மாறும். டி. நிலைமின்காட்டி நிறத்தை மாற்றும். சரியான பதில் பி. மின்னூட்டத்தை குறிக்க இலைகள் நகரும். 8. சரியான விடை பி. சோகஸ்மேலி நிலைமின்காட்டியின் தண்டு வழியாக மின்னூட்டங்கள் உலோக இலைகளுக்குச் செல்லும்போது அவை ஒத்த மின்னூட்டங்களைப் பெற்று ஒன்றையொன்று விலக்குகின்றன. இந்த இலைகளின் நகர்வு அல்லது விரிவடைதல் ஒரு பொருள் மின்னூட்டம் பெற்றுள்ளதை காட்டுகிறது. எலும்புக்கூடு அமைப்பு மூட்டுகள் இல்லாமல் இருந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? ஏ. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பி. எலும்பு முறிவுகள் வேகமாக குணமடைதல். சி. இயக்கம் இல்லை. டி. அதிகரித்த எலும்பு அடர்த்தி. சரியான பதில் சி. இயக்கம் இல்லை. 4. எலும்புக்கூட்டில் மூட்டுகள் இல்லை என்றால் எலும்புகள் ஒன்றோடொன்று அசைய முடியாது. இதனால் உடல் இயக்கம் முற்றிலும் தடைபடும். மூட்டுகளே தசைநார்களுடன் இணைந்து உடலின் பல்வேறு பாகங்களை வளைக்கவும் நகர்த்தவும் அனுமதிக்கின்றன. செறிவூட்டப்பட்ட மற்றும் நீர்த்த கரைசல்களாக வகைப்படுத்தப்படும் கரைசல்கள் எவை? ஏ. தங்கள் தெவிட்டிய நிலையை அடையாத கரைசல்கள். பி. தங்கள் தெவிட்டிய நிலையை அடைந்த கரைசல்கள். சி. கரைந்த கரைபொருள் இல்லாத கரைசல்கள். டி. மிகவும் தூய்மையான கரைசல்கள். சரியான பதில் ஏ. தங்கள் தெவிட்டிய நிலையை அடையாத கரைசல்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகப்படியான கரைபொருளை கரைக்கக்கூடிய திறன் கொண்ட கரைசல்கள் தெவிட்டாத கரைசல்கள் எனப்படும். இவை செறிவூட்டப்பட்ட அல்லது நீர்த்த கரைசல்களாக இருக்கலாம். கரைபொருளின் அளவை பொறுத்து இவை வகைப்படுத்தப்படுகின்றன. உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் பழங்கள் பழுப்பதை விரைவுபடுத்துவதில் ஈடுபட்டுள்ள வாயு ஹார்மோன் எது? ஏ. சைட்டோகேனின் சைட்டோகினின். பி. எத்திலீன் எத்திலீன். சி. ஆக்சின் ஆக்சின். டி. ஜிப்ரெல்லின் ஜிப்ரெல்லின். சரியான பதில் பி. எத்திலீன் எத்திலீன். சரியான விடை எத்திலேன் என்பது ஒரு வாயுநிலை ஹார்மோன் ஆகும். இது கனிகள் பழுப்பதையும் இலைகள் மற்றும் மலர்கள் உதிர்வதையும் தூண்டுகிறது. தவறானவை. ஏ. சைட்டோகேனின் செல் பிரிதலை தூண்டுகிறது. சி. ஆக்சின் நுனி ஆதிக்கத்திற்கும் செல் நீட்சிக்கும் உதவுகிறது. புது தில்லியில் IUCN நாட்டின் அலுவலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ. 1936. பி. 2000. சி. 1985. டி. 1969. சரியான பதில் பி. 2000. சரியான விடை பி. சோகஸ்மேலி இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN தனது இந்திய அலுவலகத்தை 2007ஆம் ஆண்டு புது தில்லியில் நிறுவியது. இந்த அலுவலகம் இந்தியாவில் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டிற்காக பணியாற்றுகிறது. ஒந்தம்கால வரைபடத்தின் சாய்வு எதை குறிக்கிறது? ஏ. விசை ஃபோர்ஸ். பி. விசை வீதம் ரேட் ஆஃப் ஃபோர்ஸ். சி. முடுக்கம் அக்சலரேஷன். டி. கடத்தாக்கு விசை இம்பல்சிவ் ஃபோர்ஸ். சரியான பதில் ஏ. விசை ஃபோர்ஸ். 1. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி உந்த மாறுபாட்டு வீதம் விசைக்கு சமம் F/dp/dt. எனவே உந்தம்கால வரைபடத்தின் சாய்வு விசையை குறிக்கிறது. 2. மற்றவை. பி. விசை வீதம் என்பது ஒரு இயற்பியல் அளவீடு அல்ல. தனிம வரிசை அட்டவணையில் பொட்டாசியத்தை விட அதிக அணு நிறை இருந்த போதிலும் அதற்கு முன் வரும் தனிமம் எது? ஏ. சோடியம் சோடியம். பி. ஹீலியம் ஹீலியம். சி. ஆர்கான் ஆர்கான். டி. நியான் நியான். சரியான பதில் சி. ஆர்கான் ஆர்கான். 1. ஆர்கானின் அணு நிறை 39.948. இது பொட்டாசியத்தின் அணு நிறையை 39.098 விட அதிகம். ஆனால் அணு எண் அடிப்படையில் ஆர்கான் 18, பொட்டாசியத்திற்கு 19 முன்னால் வருகிறது. நவீன தனிம வரிசை அட்டவணை அணு நிறையை விட அணு எண்ணிற்கே முன்னுரிமை அளிக்கிறது. எந்த விஞ்ஞானி அணுவின் பிளம் புட்டிங் மாதிரியை முன்மொழிந்தார்? ஏ. ரூதர்போர்டு ரூதர்ஃபோர்ட். பி. டால்டன் டால்டன். சி. ஜே. தாம்சன் ஜே. தாம்சன். டி. போர் போஹர்.
சரியான பதில் சி. ஜே. தாம்சன், ஜே. தாம்சன். சரியான விடை ஜே. தாம்சன் அணுவானது நேர்மின் சுமையுள்ள கோளம் என்றும் அதில் எதிர்மின் சுமையுள்ள எலக்ட்ரான்கள் பொதிந்துள்ளன என்றும் கூறினார். இது தர்பூசணி அல்லது பிளம்புட்டிங் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. காலர் எலும்பு மார்பெலும்புடன் எதை இணைக்கிறது? ஏ. தோள்பட்டை எலும்பு, தி ஷோல்டர் பிளேட். பி. கால், தி லெக். சி. இடுப்பு வளையம், தி பெல்விக் girdle. டி. விலாக்கோடு, தி ரிப் கேஜ். சரியான பதில் ஏ. தோள்பட்டை எலும்பு, தி ஷோல்டர் பிளேட். 3. ஏ. காலர் எலும்பு, கிளாவிக்கீழ், மார்பெலும்பை தோள்பட்டை எலும்புடன் ஸ்காபுலா இணைக்கும் பாலமாகச் செயல்படுகிறது. இது மேல் உறுப்புகளுக்கு, கைகள், ஆதரவையும் அசைவையும் வழங்குகிறது. எந்த வகை உலோகக் கலவை இரும்பை ஒரு முக்கிய அங்கமாக கொண்டுள்ளது? ஏ. இரும்பு உலோகக் கலவைகள், ஃபெரஸ் அலாய்ஸ். பி. அடி உலோகக் கலவைகள், பேஸ் மெட்டல் அலாய்ஸ். சி. இரும்பற்ற உலோகக் கலவைகள், நான் ஃபெரஸ் அலாய்ஸ். டி. அறு உலோகக் கலவைகள், பிரஷியஸ் அலாய்ஸ். சரியான பதில் ஏ. இரும்பு உலோகக் கலவைகள், ஃபெரஸ் அலாய்ஸ். 10. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இரும்பை முதன்மை அங்கமாக கொண்டுள்ள உலோகக் கலவைகள் இரும்பு உலோகக் கலவைகள், ஃபெரஸ் அலாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. எஃகு, ஸ்டீல் மற்றும் வார்ப்பிரும்பு, காஸ்ட் ஐரன் ஆகியவை இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். பின்வரும் எரிபொருள் வாயுக்களில் எது கோக்கை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது? ஏ. மீத்தேன் வாயு. பி. உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ். சி. ஆக்சிஜன் வாயு. டி. ஹைட்ரஜன் வாயு. சரியான பதில் பி. உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ். செஞ்சுட்ட நிலையில் உள்ள கோக் மீது காற்றை செலுத்துவதன் மூலம் உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ் தயாரிக்கப்படுகிறது. இது நைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகியவற்றின் கலவையாகும். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பின்வரும் எந்த ஊடகத்தில் ஒலியின் வேகம் மிக அதிகமாக உள்ளது? ஏ. இரும்பு, ஐரன். பி. நிக்கல், நிக்கில். சி. அலுமினியம், அலுமினியம். டி. பித்தளை, பிராஸ். சரியான பதில் சி. அலுமினியம், அலுமினியம். 10. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒலியின் வேகம் அலுமினியத்தில் மிக அதிகமாக சுமார் 6420 மீவி உள்ளது. திடப்பொருட்களின் அடர்த்தி மற்றும் மீட்சித்தன்மை காரணமாக ஒலியின் வேகம் அவற்றில் அதிகமாக இருக்கும். ஏ. இரும்பில் ஒலியின் வேகம் சுமார் 5950 மீவி ஆகும். இஸ்திரி பெட்டி போன்ற சாதனங்களில் உள்ள வெப்பமூட்டும் சுருள்களுக்கு எந்த பொருள் பண்பு அவசியம்? ஏ. உயர் மின்தடை, ஹை ரெசிஸ்டன்ஸ். பி. குறைந்த அடர்த்தி, லோ டென்சிட்டி. சி. குறைந்த உருகுநிலை, லோ மெல்டிங் பாயிண்ட். டி. உயர் நெகிழ்ச்சி, ஹை எலாஸ்டிசிட்டி. சரியான பதில் ஏ. உயர் மின்தடை, ஹை ரெசிஸ்டன்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அதிக மின்தடை கொண்ட பொருட்கள் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதிக வெப்பம் உருவாகிறது. ஜூல் வெப்ப விதி. நிக்ரோம் போன்ற உயர் மின்தடை கொண்ட உலோகக் கலவைகள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. காற்று சுவாசத்தின் ஒட்டுமொத்த வினைக்கான வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ. RO2 RCO2 CrS126 RH2 ATP. பி. CrS126 ATP RCO2 RH2 RO2. சி. CrS126 RO2 RCO2 RH2 ATP. டி. RCO2 RH2 ATP CrS126 RO2. சரியான பதில் சி. CrS126 RO2 RCO2 RH2 ATP. சரியான விடை சி. சோகஸ்மேலி காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் CrS126 ஆக்சிஜனுடன் O2 வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலை ATP உருவாக்குகிறது. இந்த வினை செல்லின் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. ஆல்கஹால் ஒரு மயக்க மருந்தாக செயல்படும்போது அதன் முதன்மை விளைவு என்ன? ஏ. நினைவகத்தை மேம்படுத்துதல். பி. புலன்களை கூர்மைப்படுத்துதல். சி. அமைதியை அல்லது தூக்கத்தை தூண்டுதல். டி. உற்சாகத்தை அதிகரித்தல். சரியான பதில் சி. அமைதியை அல்லது தூக்கத்தை தூண்டுதல். சரியான விடை
மயக்க மருந்துகள் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை குறைத்து அமைதியையும் தூக்கத்தையும் தூண்டுகின்றன. ஆல்கஹால் ஒரு அழுத்த காரணியாகச் செயல்பட்டு மூளையின் செயல்பாட்டை மெதுவாக்குகிறது. மருந்து மற்றும் மது அருந்துதலுடன் இளைஞர்களிடையே பயன்பாடு அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு பொருள் எது? ஏ. கஞ்சா, கேன்னபிஸ். பி. காஃபின், கேஃபீன். சி. சர்க்கரை, சுகர். டி. புகையிலை, டொபாக்கோ. சரியான பதில் டி. புகையிலை, டொபாக்கோ. 1. இளைஞர்களிடையே புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவது பெரும் சுகாதார சீர்கேடாக வளர்ந்து வரும் ஒன்றாக பாடப்புத்தகங்களில் குறிப்பிடப்படுகிறது. இது மற்ற போதை பழக்கங்களுக்கு ஒரு நுழைவாயிலாக கேட்வே ட்ரக் அமைகிறது. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்கக்கூடியதாக எந்த விலங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. பூனைகள், கேட்ஸ். பி. மனிதர்கள், ஹியூமன்ஸ். சி. வௌவால்கள், பேட்ஸ். டி. நாய்கள், டாக்ஸ். சரியான பதில் சி. வௌவால்கள், பேட்ஸ். 7. சரியான விடை சி. சோகஸ்மெலி வௌவால்கள் மீயொலிகளை அல்ட்ராசானிக்ஸ் பயன்படுத்தி தங்களின் பாதையை தீர்மானிக்கின்றன. இவை 20,000 ஹெர்ட்ஸ்க்கும் அதிகமான அதிர்வெண் கொண்டவை. இந்த திறனை பயன்படுத்தி அவை இருட்டில் தடையின்றி பறக்கவும் இரையை வேட்டையாடவும் செய்கின்றன. வெள்ளையணுக்களின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. எரித்ரோசைட்டுகள், எரித்ரோசைட்ஸ். பி. இரத்தத் தட்டுகள், பிளேட்லெட்ஸ். சி. லியூகோசைட்டுகள், லியூகோசைட்ஸ். டி. த்ரோம்போசைட்டுகள், த்ரோம்போசைட்ஸ். சரியான பதில் சி. லியூகோசைட்டுகள், லியூகோசைட்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி இரத்த வெள்ளை அணுக்கள் லியூகோசைட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை நிறமற்றவை மற்றும் உட்கருவை கொண்டவை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?